நைட்டு ஊருக்கு போகிறோம். அதனால் போய் இருந்த அழுக்கு துணி எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சு எடுத்தாச்சு. சென்னையில் ஒரு 2 நாளாக கிளைமேட்டே நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு பனியாகவே இருக்குது. மழை தூறல் மாதிரி பனி விழுந்துக்கிட்டே இருக்குது. நான் கூட மழை தான் பெய்யுதுன்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பனி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்லா குளுகுளுன்னு இருந்துச்சு. அப்புறம் சாயந்தரம் வந்து பால் 2 நாள் பால் இருந்துச்சு. சரி அது வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் மாதிரி எடுத்து ஊருக்கு கொண்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணினேன். இதுதான் பன்னீர். சூப்பர் சாஃப்டாக வருங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற பன்னீர் கட் பண்ணுறப்பே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து இந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 ரூபா கம்மியாக இருக்காது. பட் வீட்டிலே இருக்கிறதுனால ஒரு 50 ரூபா பால்லையே பண்ணியாச்சு. வீட்டிலே பண்ணால் காசும் கம்மியாகும், ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன், போகிறப்ப எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ட்ரெயின் ஏசி அப்படிங்கிறதுனால எனக்கு கெட்டு போகாது. தம்பிக்கு வந்து எந்த சத்து மாவு கஞ்சி கொடுக்குறேன்னு கேட்குறீங்க. இது வந்து எதுவும் கடையிலலாம் வாங்கலாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் செஞ்சு விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் ஒரு வயசுலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். அது தம்பிக்கு நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால காலியாக எங்கள் அண்ணன் வாங்கி போட்டுருவான். அதனால் வந்து இது கடையிலலாம் எதுவும் வாங்கலை. அப்புறம் சரி கிச்சன் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு வந்துட்டேன். நமக்கு வந்து பேக்கிங் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம வந்து துணியெல்லாம் ஊர்லேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எதுவும் எடுக்கலை. ஹஸ்பண்டோட பெரியம்மா ஆத்தா அவங்களுக்கெல்லாம் தீபாவளிக்கு சாரீ எடுக்கலைன்னு சொல்லிட்டு மாமியார் ஒரு 3 சாரீ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அது மட்டும் தான் எடுத்திருந்தோம். தம்பிக்கு வேட்டி சட்டை எடுத்திருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் பேக்கிங் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எதுவும் வீடியோஸ் எடுக்கலை. தம்பிக்கு மட்டும் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன் நைட்டு ட்ரெயினுக்கு. ஏன்னா தம்பி பால் குடித்தா தான் நைட்டு கொஞ்சம் நல்லா தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. 45 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் பொங்கலுக்கான டிக்கெட் போட்டிருந்தோம். 3rd ஏசியில் போட்டிருந்தோம். அது என்னென்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரே சீட்டில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வர மாதிரி 6 ஏசிக்கு போயிட்டு. அதனால் சரி சீட்டு கிடைக்குதா என்னன்னு தெரியலையே அப்படின்னா அப்புறம் மாற்றி விட்டுட்டாங்க. ஆளுக்கு ஒரு சீட்டு கிடச்சிட்டு நல்ல தூக்கங்க. கண்ணே முழிக்கலை. மன்னார்குடி வந்து தான் இது எந்த ஊருன்னு கேட்குறோம். மன்னார்குடிங்கிறாங்க. அப்படி ஒரு தூக்கம். 12 மணிக்கு தான் தூங்க ஆரம்பித்தோமா. எதுவும் ஏசியில் படுத்ததுனால வெளியிலையும் எதுவுமே கேட்கலை. அதுக்கப்புறம் தான் மன்னார்குடி வந்து தான் எங்கள் அண்ணனுக்கே ஃபோன் அடித்தான். அவன் நீடாமங்கலத்துக்கிட்ட வரப்பே அடினா மன்னார்குடி வந்து அடித்ததுனால ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் அப்பவும் அழைக்க வந்திருந்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போகாமல் ஊருக்கே வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு வரிசை வருது அப்படிங்கிறதுனால சமைக்கிற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஈவினிங்காக தான் போகணும். அப்புறம் ஒரு 1 வீக்கு ஜாலியாக நம்ம ஊர்லேருந்து தான் வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பொங்கல் விளாக்ஸ் எல்லாம் வரும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.